லியானாவோட பர்த்டேக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஆனால் பாப்பாவுக்கு தான் எதுவுமே வாங்கவே இல்லை. அதை லியோனாவுக்கு வந்து எல்லோ கலரில் தான் ட்ரெஸ் எடுத்தேன். சரி பாப்பாவுக்கும் இருக்கும்னு நினச்சி விட்டேன். பார்த்தா அந்த கலரில் எதுவும் இல்லை. சரி இன்றைக்கி லியோனாவை கூப்பிட்டுக்கிட்டே அப்படியே கடைக்கு போய் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் வீட்டுக்கும் கொஞ்சம் காய்கறிலாம் இல்லை, அதனால் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் தான் சொல்லி போயிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் காய்கறி கடைக்கு போகலான்னு பார்த்தேன். நான் ரெகுலராக வாங்குகிற காய்கறி கடை மூடி இருந்தது. கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஓப்பன் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி கொட்டி விற்றுட்ருந்தாங்க. எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா லியோ தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவ்வளோ அழகாக எடுத்திருக்கா. ஒவ்வொரு கிளிப்புமே பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு காய்கறியுமே எடுத்து பார்க்குறது, என்ன வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரின்ட்டு அவ்வளோ அழகாக எடுத்திருந்தா, எந்த ஒரு ஷேக்குமே இல்லாமல். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, லியோவா அந்த மாதிரி எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். இதான் லியோனாவோடையும் பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸும் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.